ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு அதை நல்லா பிசைஞ்சு அது ஒரு உருண்டை பிடிப்பேன். அதில் சர்க்கரை கொஞ்சம் போட்டு நெய் கொஞ்சம் ஊற்றி சின்ன ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு ஏலக்காய் தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிப்பேன். அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். இதுக்கு சர்க்கரை இன்னும் கூட போடலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சர்க்கரை போட்டிருக்கிறேன். இது 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு. இது வந்து இந்த மாதிரி செஞ்சு உருண்டை பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஜில்லுன்னு இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதையே வந்து இந்த உருண்டையே வந்துட்டு மைதா மாவு பிசைஞ்சு போலிக்குள்ளே வச்சு சக்கரவள்ளி கிழங்கு போலியும் செய்வேன். இன்றைக்கி டைம் இல்லை எனக்கு, அதனால் இதோட நிறுத்திட்டேன். ஏன்னா அவ்வளோலாம் செய்கிறது 2 பேருக்கு செய்கிறதுக்கு எதுக்கு அப்படி சொல்லிட்டு இதை அப்படியே பிசைஞ்சு நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு அப்படியே உருண்டையாக ஏலக்காய் தூள் நல்லா போட்டு நல்லா ஆனால் வேக வைக்கணும். கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மாஷாக வேக வைக்கணும். அதனால் 2 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதா இருந்தால் 1 விசிலே போடும். இது நல்லா பிசைகிறதுக்காக நல்லா 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினோடனே எடுத்து நல்லா பிசைஞ்சு கையில் பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். என் ஹஸ்பண்ட் வந்து போக வர 1 2ன்னு சாப்பிடுவார். ஒரு 2 நாளைக்கு சாப்பிடுவார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். அதனால் எப்போ வாங்கிட்டு வந்தாலும் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்தால் இது மாதிரி செய்வேன். சில சமயத்தில் வந்து மைதா மாவெல்லாம் பிசைஞ்சு போலியும் தட்டுவேன். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு அப்படியே கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி உருண்டை கொடுத்து லட்டு சாப்பிட்லாம் வாங்கன்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏதோ லட்டு பிடிச்சி வச்சுருக்குறாங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ லட்டெல்லாம் தானே அட்வர்டைஸ்மெண்ட்டில் இதில் வருது. அதை பார்த்தா தானே குழந்தைங்களுக்கு சாப்பிடணும் போல் ஒரு ஆசை வருது. எல்லாமே வந்து இந்த டிவியில் அதில் பார்க்குற ஸ்வீட்ஸ் தான் அவங்க சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க. குலோப் ஜாமுன்னா அதுதான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க. ஆச்சி பாதாம் மிக்ஸ்னால் பாதாம் மிக்ஸ் வாங்கி கொடு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர்றது தான் வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைக்கலாங்களுடைய இதெல்லாம் வரதில்லை. இதெல்லாம் நம்ம தான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் பண்ணி கொடுக்கணும். தேங்க்யூ.